திமுக கூட்டணி இருக்கிறதுனால அவர் ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்ல வரீங்களா? இல்ல திருமாவளவனுக்கே ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்ல வரீங்களா? எனக்கு திமுக கூட்டணியில மிகப்பெரிய வலுவான ஒரு கூட்டணி, மிகப்பெரிய அது ஒரு சக்தினா யாரோட சக்தினா விடுதலை சிறுத்தை கட்சி தான் அதிக அளவு ஓட்டு எண்ணிக்கை இருக்கு திமுக கூட்டணியில. அப்படிப்பட்ட ஒரு திருமாவளவனுக்கு 2026ல திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சிக்கு எத்தனை சீட் கொடுப்பாங்க? இப்போ நீங்க ஒரு கிரிக்கெட் மேட்ச்னு எடுத்துக்கோங்க, வேற எதுவுமே வேணாம் சரிங்களா. நீங்க ஒரு கிரிக்கெட் மேட்ச்னு எடுத்துக்கோங்க, சீனியர் பிளேயர்னு ஒருத்தர் இருப்பாங்க, ஜூனியர் பிளேயர்னு ஒருத்தர் இருப்பாங்க. சீனியர் பிளேயர் அவங்க வரவேணான்னு சொல்லுவாங்களா? வந்து ஆட்டம் ஆடு, நீ யாருன்னு திறமை காட்டு, நீ உன்னோட திறமை காட்டு, நான் என்னோட திறமை காட்டுறேன் சரியா. நான் யாருன்னு எனக்கு தெரியும், நீ யாருன்னு உனக்கு தெரியும். அதுதான் அரசியல், வேற ஒண்ணும் இல்ல. அதுலயே நாங்க இருக்கோம். இப்ப நீ புதுசா வர வாப்பா, நான் நல்ல விஷயம் உனக்கு சொல்லி தரேன், நீ இதை போய் பண்ணு. அவரே அரவணைச்சாரு, தம்பி வராப்ல. ஆமா, என் கூட நின்னாருன்னா நான் துணை. அதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு நல்ல விஷயம் தெரியுங்களா? திடீர்னு வந்து எதிரி தான் ஒன்னு இந்த பக்கம் விழு, அந்த அங்க பக்கம் ஒண்ணு செத்துருவேன். நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல திருமாவளவனுடைய வரலாறு என்ன? வரலாறு எல்லாம் எதுக்குயா? நான் என்ன சொல்றேன்னா, எதுக்கு கூட்டணி தனித்து நின்று ஜெயிச்சிருப்பாங்களா? ஏன் கூட்டணி வைக்கிறீங்க? ஏன்னா திருமாவளவன்னா அந்த சைட்லாம் ஒரு செம்ம ஃபேமஸ். அவர் எந்த கடலூர் சிதம்பரம் அந்த சைட்லாம் திருமாவளவன்னா தாறுமாறு, அவர்லாம் பயங்கரமான ஆளு. நான் என்ன சொல்றேன்னா, ஆனா நீங்களாவே இருங்க, சரியா? நீங்களாவே இருங்க, அது போதுமே. நீங்க எதுக்கு மத்தவங்களோட சேர்றீங்க? நீங்களா இருந்தா அது உங்க ஏரியா மாசு. நீங்க வந்து மத்தல சேர்ந்தோன்னு மத்தவங்களும் உங்களை ஒரு மாதிரியே பேசுறாங்கல்ல. இப்ப திமுக கூட்டணியில நிறைய அரசியல் தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்களா? இருக்காங்க. ஓகே, அந்த அரசியல் தலைவர்களை பற்றி இப்ப நம்ம பேசுவோம். ஒவ்வொரு தலைவரை பத்தி நம்ம பேசுவோம். திமுக பத்தி நம்ம பேசிட்டோம். இப்ப அண்ணன் திருமாவளவனை பற்றி நம்ம பேசுவோம். ஓகேங்களா? அண்ணன் திருமாவளவன் பேசுறாங்க, அதெல்லாம் ஓப்பனா சொல்ல முடியாது. அவர் என்ன சொல்றாருன்னா, காசு வாங்கிட்டாங்க அப்படி இப்படின்னு பேசுறாங்க. ஒரு சில தேவையில்ல திருமாவளவன் வந்து காசு வாங்கிட்டாரு அப்படின்னு பேசுறாங்க. பேசுறாரு. நல்ல கேள்வி கேக்குறீங்க, நல்ல கேள்வி கேக்குறீங்கள. அப்படி பேசுறாங்க. எனக்கு என்ன வருத்தம்னா, எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அவர் ஸ்பீச் பயங்கரம். அவர் ஸ்பீச், சீமானோட ஸ்பீச் அவங்கள இன்ஸ்பிரேஷன் எனக்கு. சரி, இப்படி ஆயிட்ட உடனே என்ன ஆச்சுன்னா, சின்ன ஒரு மன வருத்தம். என்னடா அவங்க ஏரியால அண்ணன் இப்படி இருந்தாரு, இது இப்படி ஆயிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன மன வருத்தம். மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. அவருமே பேசவும் ஆள் இல்லை, அது உங்களுக்கே தெரியும். சீமான மாதிரி பேசவும் ஆளு கிடையாது, அவர் பத்தியும் துல்லியமா பேசவும் ஆளு கிடையாது. ஏன்னா மாறிட்டாங்களே, இதுதான் கொஞ்சம் மன வருத்தம். எனக்கு திமுக கூட்டணியில மிகப்பெரிய வலுவான ஒரு கூட்டணி, மிகப்பெரிய அது ஒரு சக்தினா யாரோட சக்தினா விடுதலை சிறுத்தை கட்சி தான் அதிக அளவு ஓட்டு எண்ணிக்கை இருக்கு திமுக கூட்டணியில. அப்படிப்பட்ட ஒரு திருமாவளவனுக்கு 2026ல திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சிக்கு எத்தனை சீட் கொடுப்பாங்க? லாஸ்ட் டைம் எவ்வளவு சீட்டு கொடுத்தாங்க? 6 சீட்டு கொடுத்தாங்க. இந்த வாட்டி எவ்வளவு கொடுப்பாங்களா? அதுதான் கேக்குறீங்களா? தெரியலையா? இந்த வாட்டி நமக்கு எதுவும் தெரியல. எத்தனை சீட்டு கொடுக்கலாம்? நீங்க தான் சொல்றீங்களா சிதம்பரத்துல ரொம்ப வெயிட், இந்த வெயிட்ன்றீங்களா? சொல்லுங்க, எத்தனை சீட்டு கொடுக்கலாம்? டெபாசிட் கூட வாங்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். புரியல. டெபாசிட் மட்டும் கூட அது கூட வாங்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்ன காரணம்? எதனால வாங்க மாட்டாங்கன்னு சொல்ல வரீங்க? ப்ரோ, ஒருத்தரையே பகைச்சிட்டு இருந்தா பின்ன என்ன பண்ணுவாங்க? இல்ல, ஒருத்தருளே பகைச்சிட்டு இருக்காங்க. ஓகே, இப்ப அண்ணன் திருமாவளவன் திமுக ஓட்டு போட மாட்டாருன்னு சொல்றாங்கய்யா. அவர் நிலையா இருந்தா ஓட்டு போடலாம். அவர் இங்க போயிட்டு இருக்க. ஃபர்ஸ்ட் நல்ல ஒரு இடத்துல ஸ்டாண்டர்டா ஒரு இடத்துல இருந்தார் இல்ல, இருந்தாரா இல்லையா? அது உங்களுக்கே தெரியும். ஏன்னா வரலாறு பேசுறீங்க நீங்க, உங்களுக்கு தெரியும். ஐயா, நீங்க சாதாரணமான ஆள் கிடையாது. சரிங்களா? உங்களுக்கு தெரியாது கிடையாது. முடிச்சிடலாம். சரி, அவர் அப்படி இருந்த மனுஷன் நடுவுல இங்க வந்து சேர்ந்துட்டாரு. எங்க திமுக அது வந்து சேர்ந்துட்டாரு. திருப்பியும் இல்ல நாங்க தனியா வந்துடும் சொல்றாரு. நீ ஏன் அப்படி நிலைப்பாடு இல்லாம எங்க போயிட்டு இருக்கீங்க?